எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி அன்பர்களே, உங்களை மே 2025 மாத பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே 100% இந்த கிரகங்கள் இந்த மே மாதத்திற்கு இந்த 2025ல தரக்கூடிய அந்த பலன்களை, அது நுட்பமாக ரகசியமாக பொதிந்திருக்கக்கூடிய விஷயங்களை சிலவற்றை சிலவற்றை என்றாலும் கூட மிக விரிவாக இந்த பதிவிலே காண்போம். எனது அன்பு நேயர்களே, மேஷராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மனதிலே ஏதோ ஒரு கலக்க நிலை. எல்லாம் சொல்கிறார்களே, 7.5 சனியினுடைய அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விரைய சனி துவங்கிவிட்டதே, இதனால் நமக்கு பிரச்சனையா என்று வருத்தப்படுகிறீர்களா? அந்த வருத்தம் இருக்கிறதா மனதில? எது எப்படி செய்தாலும் தங்கு தடை ஏற்படுமா என்ற விஷயம் இருக்கிறதா? இதுல ஒரு ரகசியம். சனி பகவான் முழு சுபர் வீட்டிலே சென்றிருக்கிறார். தனியாக பலன் தர முடியாத அளவிற்கு பல சுபர்களோடு இணைந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கான அந்த விரையச்சனியினுடைய துவக்கம். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்திலே மற்றும் 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு கேது அதனுடைய பெயர்ச்சியும் இந்த மாதத்திலே இருக்கிறது. இந்த மாதம் என்பது பல கிரகங்களுடைய முக்கிய மாற்றங்கள் எல்லாம் இருக்கிறது. 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போது 3ஆம் இடத்திற்கு இந்த மாதத்தினுடைய மைய பகுதியில குருவினுடைய அந்த பெயர்ச்சி என்பது இருக்கிறது. அந்த குருவினுடைய அந்த 3ஆம் இடத்து பெயர்ச்சி சில நிலைகளில் மட்டும் ஒரு விஷயம். என்ன ரகசியம்? கவனமாக இருக்க வேண்டியது உடல்நிலை. அது குழந்தைகளாக மேஷத்துல இருந்தாலும் சரி, அல்லது வயதிலே முதிர்ந்திருந்தாலும் சரி, உடல் நலம் என்பது மிக முக்கியம். அதை கட்டுக்கோப்பாக பார்த்துக் கொள்வது என்பது மிக மிக முக்கியம். மேலும் தொடர்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் முழுக்க உபயாச்சர யோகம் என்பது உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி தருவதற்கு சனி சுக்கிரன் இணைவு, யோகக்காரர்கள் இணைவு. ஒருவருக்கு ஒருவர் யோகக்காரகர்கள். இந்த 2 யோகக்காரகர்கள் இணைந்து 12ஆம் இடத்துல உங்களுக்கு இருப்பது என்பது ஏதேனும் சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் அதை சுபவிரிய செலவுகளாக மாற்றிக்கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் குரு செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை, குருவும் செவ்வாயும் மே மாதத்தினுடைய ஆரம்ப நிலையில, குரு பெயர்ச்சிக்கு முன்பாக இருக்கக்கூடிய நிலையில தரக்கூடிய அந்த மற்றற்ற மகிழ்ச்சி நிலை, சொத்து சுகமெல்லாம் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சொத்து வாங்கும் போது அது சுகப்படக்கூடிய விஷயம் நீண்ட நாளுக்கான சொத்தாக இருக்கும் போது சில கடன், சில விரயம், கைப்பணம் குறையும். இருந்தாலும் கூட 2ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல மே 14, 2025 வரை இருப்பார். அதன் பிறகு 3ஆம் இடத்திற்கு செல்வார். உங்களுக்கு யோகங்களை தொடர்ந்து அற்புத யோகங்களை தரக்கூடியதாக இருக்கும். அந்த 3ஆம் நிலையிலே கூட புதன் மற்றும் குரு ஒன்றோடு ஒன்று இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும்போது அப்போதும் அந்த உபயாட்சர யோகம் என்பது மிக முக்கியம். இதுதான் உங்களுக்கு எப்படியோ ஒரு வெற்றியை, சந்தோஷத்தை தரும். விடாமுயற்சி, அந்த தெய்வ பக்தி என்பது மிக முக்கியம். மனதிலே சந்தோஷத்தை, யார் என்ன சொன்னாலும் நல்லது நடக்கும் என்ற நிலையில உங்க மனதை வைத்து செயல்படுவது வெற்றியை தரும். மாதத்தினுடைய கடைசியிலே புதன் சூரியனோடு 2ஆம் இடத்துல இணையும் போது எதை எப்படி செய்யலாம், கைப்பணம் சற்று குறைந்தாலும் கூட அதை எப்படி திருப்பி பெறலாம் என்ற அந்த எண்ணம் மேலும். அதே சமயத்துல 12ஆம் இடத்து ராகு அவர் 11ஆம் இடத்திற்கு செல்வார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் இனிமையை தரும். ராகுவும் உங்களுக்கு இனிமையை தருவார். சிறு சிறு விஷயங்களில சில கவனங்கள் தேவை. அது மட்டுமல்லாமல் சந்திர மங்கள யோகத்தோடு இனிதா இந்த மே 2025 முடியும். ஆகையினால் அற்புதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மிக சிறப்பான மாதமாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய ராசி சரியாக தெரியவில்லை என்றால் 30 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு உங்களுடைய பெயர் சு, சே, சோ, லா, லி, லு, லே, லோ, ஆ என துவங்கினால் பெரும்பாலும் உங்களுடைய வீட்டு பெரியவர்கள் மேஷராசி குழந்தைகளுக்கு அப்படி பெயர் சூட்டி இருப்பார்கள். அது பொருந்தும். அதே போல் மிக முக்கிய பெயர்ச்சிகளை பற்றி சொன்னேன். அதுல மே 15 உங்களுடைய ராசியிலே சூரியன் உச்சம் பெற்றிருப்பவர் அவர் அகன்று 2ஆம் இடத்திற்கே செல்வார். ஆகையினால மே 15 வரை நீங்கள் நினைத்ததை செய்ய முடியும். இருந்தாலும் கூட ஆதிக்க போக்கு,
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆதிக்க போக்கு இல்லாமல் இருப்பது சிறப்பு. மே 18 ராகு கேது பெயர்ச்சி. அது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியானவர் அவர் மீனத்திற்கு வருகிறார். மீனத்தில் இருந்த ராகு கும்பத்திற்கு போகிறார். இந்த சனி ராகு இடம் மாறி இருக்கிறார்கள். இருவருமே ஒரு விஷயத்தை தான் செய்வார்கள். கூட குறைய என்று இருந்தாலும் கூட பலன்கள் கிட்டத்தட்ட ஒரே போன்ற அமைப்பை ஏற்படுத்தி தருவதாக இருக்கும். ராகு பிரம்மாண்டத்தை தருவான், சனி பகவான் உள்ளிருந்தே பிரம்மாண்டத்தை தருவான். சிம்ம ராசிக்கு 5ஆம் நிலையில கேது. ஆகையினால காதல், கல்வி போன்ற விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் கடக ராசியிலே நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலை. சனி பகவானை பொறுத்தவரை இந்த மாதம் முழுக்க மிக அற்புதமாக நீங்கள் நினைத்தால், அதாவது நஷ்டம் என்ற விஷயத்தில் கூட கஷ்டமே இல்லாமல் உயர்வை பெறக்கூடிய அமைப்பில் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது ஆழ்கடல் பாம்பு தெய்வம் என்று சொல்லக்கூடிய அகிர் புதன்யா என்ற அந்த தேவதை ஆளக்கூடிய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். குண்டலினி சக்திகளை நிறைத்து இருக்கக்கூடியது இது மிக அற்புதம். என்னவென்றால் இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த உத்திரட்டாதி. அந்த உத்திரட்டாதியில மகாலட்சுமியின் அம்சம் புரிந்து இருக்கக்கூடிய சனி பகவான் வருகிறார் 12ஆம் இடத்துல. உங்களுடைய பூர்வ ஜென்ம வினை அல்லது இந்த ஜென்மத்திலே நீங்கள் தீமையை நினைப்பது அல்லது நெகட்டிவ் தாட் இருப்பதுதான் சிக்கல். அப்படி இல்லை என்றால் யோசனையே தேவையில்லை, வெற்றிக்கு வழி இருக்கிறது. ஆகையினாலே நீதி நாயகன் ஒரு வெளிச்ச ஒளி தரக்கூடிய நட்சத்திரத்திலே சென்று அமர்வது என்பது இருள் விலகும். பெரும்பாலும் சனி என்றாலே இருள் என்பார்கள். இந்த இருள் வெளிச்சமாக மாற்றக்கூடிய ஒரு நட்சத்திரம், அதுவும் சனியினுடைய நட்சத்திரம். ஆகையினால் மிக அற்புதம். அதற்கு பின்பு உங்களுக்கு ஜென்மச்சனியாக சனி உங்களுடைய ராசிக்கு வந்தாலும் கூட நீச்சப்பட்டு போக போகிறார். ஆகையினால் பிரச்சனை இல்லை. உத்திரட்டாதி உண்மையை விரும்பும், அதிக உழைப்பை விரும்பும். சனி பகவானும் அதை தான் விரும்புவார். ஆகையினாலே உண்மை, உள்ளன்பு, உழைப்பு உங்களை உயர்த்தும். மே மாதத்திலே சில நாட்களிலே கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை. மற்றவர்கள் பிரச்சனை உங்களுக்கு புரியும், உங்கள் பிரச்சனை புரியாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். அதில் இல்லாமல் தெளிவாக இருப்பது வெற்றியை தந்துவிடும். மே மாதத்தில் சில நாட்கள், அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மே 13, 2025 அதிகாலை 2:27 AM முதல் மே 15, 2025 2:07 நண்பகல் PM வரை இது சந்திராஷ்டம தினங்கள். ஆகையினாலே இந்த தினங்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை. புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது, பேராசைப்பட்டு சிக்கலிலே சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது. மேலும் மேஷராசி அன்பர்கள் மே 2025 சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் மே தேதிகள் 3, 4, 5, 13, 14, 15, 22, 23, 24 மற்றும் 31 ஆகிய தேதிகள். பழைய பிரச்சனைகளிலிருந்து முன்னேற்ற நிலைக்கு மாற இது உதவும். ஆகையினாலே கண் திருஷ்டி என்ற நிலை, அதாவது கண் திருஷ்டி என்பது பெரும்பாலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து எந்த பாகங்களை பார்க்கிறார்களோ அதிலே ஏற்படக்கூடிய சிக்கலை தவிர்த்துக் கொள்வதற்கு இதுல சனி பகவானுக்கான வழிபாடு, செவ்வாய்க்கான வழிபாடு, முருகன் வழிபாடு, அதோடு கூட இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு நிற்காமல் உங்களுடைய வெற்றிக்கான வழிகளை தொடர்ந்து பயன்படுத்தும் போது நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டிய தருணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். தொழில் மற்றும் வேலை என்று பார்க்கும்போது இந்த மாதம் வியாபாரத்தை பார்க்கும்போது நீங்கள் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்புகளை இதை காட்டுகிறது. இந்த நிலை என்பது காட்டுகிறது. அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றால் அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்கிறது. அந்த குரு பகவானவர் 2லிருந்து 3ஆம் நிலைக்கு மாறக்கூடிய நிலையாக இருந்தாலும் கூட விடாமுயற்சிக்கு முழு சுவர் எங்கிருந்தாலும் வெற்றியை தருவார். சில புதிய எதிரிகள் உருவாகலாம். இதுதான் ஒரு ரகசியம். இதுவும் ஒரு ரகசியம். அது ஒரு ஷாக்கிங் நியூஸாக உங்களுக்கு இருக்கும். ஆகையினால் புதிய எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு, அதை இனிமையாக தவிர்க்க வழி இருக்கிறதா என்று பாருங்கள். சுற்றுப்புறங்களில, அதாவது உங்களுடைய அக்கம் பக்கம் வேலையிடமும் சரி அல்லது வீடு ஆனாலும் சரி, உறவு முறைகளானாலும் சரி, சற்று கவனமாக இருப்பது என்ன சிறப்பு. வாகன பயணங்களிலும் கூட சுற்றுப்புறத்தை நிதானித்து செல்வது என்பது, அசம்பாவிதங்கள் நடக்காமல் தவிர்ப்பது. சனி ராகு இணைவு என்பது இந்த 12ஆம் இடத்துல இருக்கும் மே மாதம் 18 வரை. ஆகையினாலே அது ஸ்ரப்பித் தோஷம் என்று சொல்வார்கள். ஆகையினால்
தேவையற்ற ஒரு செலவை தந்து விடலாம். அது உங்களுடைய கவனக்குறைவால் தான் இருக்கும். ஆகையினால் அந்த கவனத்தோடு இருந்தால் இதை நீங்கள் தவிர்த்து விடலாம். ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் சில வேலை பளு உங்களுக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் எந்த தவறும் இல்லை. கடின உழைப்பு என்பது வெற்றிக்கான வழியை தரும். கல்வி பார்த்தோம் என்றால் மாணவர்களுக்கு நன்றாகவே இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. உங்களுடைய இல்லத்து பெற்றோர், பெரியோர் மற்றும் ஆசிரியர்களுடைய அரவணைப்பில் இருக்கும்போது அது டெக்னிக்கல் எஜுகேஷன், பொறியியல், இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் உங்களுடைய சந்தேகங்களை உரிய நபர்களிடம் கேட்டு வெற்றிக்கான வழியை தேடுவது. அதிலும் கூட சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி மே 15 வரை உச்சத்தில் இருப்பார். அதுவரை சிறப்பாகவே இருக்கும். அதன் பின் 2ஆம் இடத்திற்கு செல்லும் போது உங்களுக்கு சில மனக்கவலை ஏற்பட வாய்ப்பு இருக்குமே தவிர அந்த கவலைகளை அறிவு சார்ந்த முதியவர்களிடம் சிலவற்றை கேட்டு தெரிந்து பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம். அரசு தேர்வுக்காக ஏதேனும் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக மே 15க்குள் அந்த முயற்சிகள் வெற்றி தருவதற்கான வாய்ப்பு அதிகம். அதன் பின்பு சற்று பொறுமையை கடைபிடிப்பது. வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அந்த வேலையிலே மாற்றம் இருக்கிறது, வேலை கிடைத்திருக்கிறது, வேறொரு வேலை மாற்றம் கிடைத்திருக்கிறது, அதுவும் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் என்றால் அதை அனுசரித்து ஏற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கும். ஆகையினால் இந்த விஷயத்திலே சற்று கவனத்தோடு இருப்பது வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது இந்த மே 2025ல பேசி தீர்த்து கொள்ள வாய்ப்பை கிரகங்கள் தருகிறது. மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. ஆகையினால் பெற்றோர் பெரியோர்களுடைய ஆதரவு எப்போதும் உங்களுக்கு தேவை. அது மட்டுமல்லாமல் நல்ல நல்ல விஷயங்களை உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்யும் போது அந்த பாண்டிங், அந்த பிணைப்பு என்பது அதிகரிக்கும். அதனால் சிறப்பு ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய வீட்டிலே தந்தையாரோடு பேசும்போதோ அல்லது பெரியவர்களோடு பேசும்போதோ சற்று நிதானித்து கவனமாக இனி வார்த்தைகளை பேசுவது இல்லறம் சிறக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை 7ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல யோககாரகனாக இருக்கக்கூடிய அவனுக்கு சுக்கிரனுக்கு சனி யோககாரகன், சனிக்கு சுக்கிரன் யோககாரகன் இணைந்து 12ல அமர்ந்திருப்பது என்பது ஒரு அற்புதம் தான். ஆகையினால் ஏதோ ஒரு பரிசு பொருட்களை மாறி மாறி வாங்கி கொடுத்து இல்லறத்தை இனிய இல்லறமாக நீங்கள் ஏற்று மாற்றி நடந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். ஏதேனும் தேவையற்ற பேச்சுகள் மட்டும் கூடாது, வித்தியாசமான பேச்சுகள் இருக்கக்கூடாது. பரிசுகளிலே வித்தியாசம் காட்டி மனதை கவர்வதுதான் வாழ்க்கைக்கு ஏற்றதாக அமையும். ஆகையினால் அந்த விஷயத்திலே சிறப்பை செய்யுங்கள். காதல் என்றால் சூரியன் 5ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியிலே உச்சம் பெற்று மே 15 வரை இருப்பார். ஆகையினால ஆதிக்க போக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய காதல் வெற்றி பெறும். இல்லை என்றால் நான் ஜெயித்தே காட்டுவேன் என்ற போக்கு காதலில் இருக்கும். அது 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஒரு முரண்பாடு வரும். அதனால்தான் விட்டு கொடுத்து பரிசுகளை எல்லாம் வாங்கி கொடுத்து கவர்ந்தெடுத்து காதலை நிலைநிறுத்துங்கள். அது இல்லறம் செழிக்க வேண்டும் என்றால் சற்று விட்டு கொடுத்து செல்வதுதான் சிறப்பு. ஆதிக்க மனப்பான்மை மட்டும் மேல் நோங்கினால் இதிலே சற்று தடை, தாமதம், பரஸ்பரம் பிரச்சனை என்பது வரும். வராமல் இருப்பது உங்களுடைய பேச்சு மனநிலையை பொறுத்து. திருமணம் நடந்து இருக்கிறது என்றால் இந்த மாதம் உங்களுக்கு, அதாவது அண்மையில திருமணம் ஆகியிருக்கிறது என்றால் நல்ல நல்ல பலன்கள், அற்புத பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்த நல்ல விஷயத்தை திட்டமிட்டால் வீடு வாங்குவது போன்ற செலவுகள், இவையெல்லாம் விரைய செலவுகள் என்றாலும் கூட அது வருங்காலத்திற்கு விருட்சமாய் வளர்ந்து உங்களை காக்கும் செலவுகள். அது அந்த செலவுகள் எல்லாம் ஏற்படுத்தும். எந்த ஒரு புதிய விஷயம் அல்லது ஏதேனும் தேவையற்ற பொருளை வாங்குவதிலே அவசரம் காட்டக்கூடாது. உடல் நலத்தை பொறுத்தவரை இது அற்புதமாக இருக்கும் என்று தான் இருக்கிறது. ஏனென்றால் ராசிநாதன் நீச்சப்பட்டிருந்தாலும் கூட சந்திரனுடைய அமைப்பிலே இருக்கிறார். உங்களுடைய ராசியில் சனி பகவான் உச்சம் பெற்று மாத பாதியிலே மாறினாலும் கூட பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருப்பதற்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் கூடுதல் கவனம் தேவை. காரணம், புதன் 12ஆம் இடத்திலே இருப்பார். அவர் மாதத்தினுடைய கடைசியிலே பெயர்ச்சியாகி ராசிக்கு வந்து விடுவார். ஆகையினாலே பயண நிலைகளிலே அலைச்சல், இந்த அலைச்சல் என்றாலே அலர்ஜி, தலைவலி, உடல் சோர்வு இவையெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். சரும நோய் அல்லது அலர்ஜி சார்ந்த விஷயங்களிலிருந்து அங்கிருந்து, அதாவது அது போன்ற அலர்ஜி ஏற்படுகிறது என்றால் அங்கிருந்து விலகி இருப்பது சிறப்பு. மன அழுத்தம் ஏற்படக்கூடிய நிலை என்றால் அந்த விஷயங்களிலிருந்து ஒதுங்கி நிற்பது. உங்களை தர்ம சங்கடத்திற்குள் ஆழ்த்தக்கூடிய நிலை என்றால் அது விலகி இருப்பது சிறப்பு.
முதுகு எலும்பு சுளுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தேவையில்லாத விஷயத்திலே வீர தீர விளையாட்டுகளிலே ஈடுபடுவது அல்லது அதிக பாரங்களை தூக்குவது இவற்றை தவிர்ப்பது சிறப்பை ஏற்படுத்தும். மனதளவிலே நீங்கள் முற்றிலும் ஆரோக்கியமாகவே இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஏனென்றால் இந்த ஏழெட்டில் துவங்கிய காலத்திலே முதல் டெஸ்டே அவர் என்ன செய்வார் என்றால், இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுடைய அந்த மைண்ட் செட்டப்பை, மனநிலையை சற்று லேசாய் வருடி பார்ப்பார். அப்போதே அவன் ஆடிவிட்டான் என்றால் அடி அடி என்று அடிப்பார். அப்போது தளரவில்லை என்றால் அதை சற்று அசைத்து பார்ப்பார். அப்போதும் ஸ்டெடியாக இருந்து விட்டீர்கள் என்றால் ஒன்றும் செய்யாமல் உழைப்பு இருக்கிறது, அசராமல் இருக்கிறான், உண்மை இருக்கிறது என்று சனி பகவான் மெதுமெதுவாக கர்ம வினையினுடைய தீவினைகள் இருந்தாலும் கூட நல் வினைகளாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை தரக்கூடியது. ஆகையினால மனநிலையை மட்டும் கவலையான நிலையிலே வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து வெளிவந்து விட்டீர்கள் என்றால் அது மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். அது மட்டுமல்லாமல் உங்களால் இயன்ற மந்திரங்களை ஜபிப்பது, தூக்கமின்மை பிரச்சனை வராமல் தற்காத்துக் கொள்வது, சரியான நேரத்திலே உறங்குவது, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் நிலையிலே மாதத்தினுடைய அந்த கடைசி வாரங்களிலே கேதுவானவர் பெயர்ச்சி. இதன் காரணமாக விநாயகர் வழிபாடை முழுமுதற் கடவுளை வேண்டுவது என்பது நிச்சயமாக 5ஆம் நிலை பூர்வ புண்ணிய நிலைகளிலே ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்களை தீர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். எனது அன்பு நேயர்களே, மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி மேஷம், லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு பொருந்தி வரும்படியாக இதை தந்திருக்கின்றேன். இதை பிடித்திருந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்யுங்கள். இந்த பதிவை மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷ ராசியில இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.